மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்னைக்கு நம்மளோட இந்த வெர்ச்சுவல் ஒர்க் ஷாப்க்கு வந்து உங்கள் அனைவரையும் டிஜிட்டல் சார்பாகவும் நமது கவர்னிங் போர்ட் சார்பாகவும் வரவேற்கிறோம். ஃபார்மல் வெல்கம் பை இன்னாசி ராஜா சார். அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கங்கள். இந்த அருமையான நேரத்தில் இந்த நிகழ்வு நடக்குவது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நம்ம நினச்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கார்த்திகை சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்க இருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. கூகுள் ரிவ்யூவில் எந்த அளவுலாம் நம்மளுடைய ப்ராசஸ் என்ன, எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்மளுடைய அந்த ப்ரெசன்ட் எந்த அளவுக்கு கூகுள் ரிவ்யூவில் பார்க்க முடியுங்கிறத கொண்டு வர போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மென்மேலும் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு உண்டான அந்த தருணத்தை நம்ம கொடுப்போம். அனைவரும் அன்போடு இந்த மீட்டிங்க்கு வரவேற்கிறோம். மேடம், நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. சங்கீதா மேம். இந்த வெர்ச்சுவல் ஒர்க் ஷாப்பை பற்றியும் நம்மளோட வெர்ச்சுவல் ஒர்க் ஷாப்பை பற்றி நம்ம டிஜிட்டல் ஜிசி மெம்பர் ஜன்னி மேம் சொல்லுவாங்க. ஜன்னி மேம். வணக்கம். எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். ஆக்சுவலா வெர்ச்சுவல் ஒர்க் ஷாப் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல்ல கேள்விப்படும் போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஃபீல் ஆச்சு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம நினைச்ச உடனே ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு எடுத்தேறி ஒரு இடத்துக்கு போய் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டிஜிட்டல் இந்த வெர்ச்சுவல் ஒர்க் ஷாப் மூலியமா மாசம் நமக்கு தந்துட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதை வந்து நம்மளோட ஆப்லயும் நம்மளால அதை விட்னஸ் பண்ணி அப்பப்போ ஒருவேளை இந்த இதுல எங்கேயாவது சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்தா கூட அதை நம்ம அது மூலியமாவும் நம்ம முழுமையா அந்த வீடியோவை பார்த்தும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படி இன்னைக்கு டிசைன் அண்ட் மேனேஜ் வித் வேர்ட்பிரஸ் வெப்சைட் அப்படிங்கிற அந்த தலைப்புல நமக்காண்டி திரு கார்த்திகேயன் சார் வந்து ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இந்த வெப்சைட் பத்தி எப்படி நம்மளோட பிராண்டை இந்த வெப்சைட் மூலியமா கொண்டு போய் நம்மளோட எண்ட் டு எண்ட் கஸ்டமருக்கு சேர்க்க போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு வெப்சைட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும், நம்ம பிராண்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும். யூசரும் நம்மளும் கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயம் கன்சிஸ்டண்டா நம்மளோட பிராண்ட் ஐடென்டிட்டியை வந்து வெப்சைட் மூலியமா நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அதே சமயம் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைனா இருந்துச்சுன்னா ஈஸியா மொபைல்லையும் பார்த்துக்க முடியும். அதே சமயம் கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இந்த கிளைண்ட்டுக்கும் நமக்குமான அந்த பிராண்டுக்கான அந்த வேல்யூ சிஸ்டமா நம்மளால கூட்ட முடியும். இந்த 5 தலைப்புக்கு கீழே இன்னைக்கு நம்மள வந்து என்டையரா கார்த்திகேயன் சார் எடுத்துட்டு போறாங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் செஷன்ஸ். Ma'am, thank you, ma'am. Next, the speaker introduction by Mr. Satish Kumar sir, ECM, Ramnath district. Sir, welcome sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். எண்ணியம் எண்ணியாங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல வந்து டிஜிட்டல் அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து முதல்ல டிஜிட்டல் சேர்மன், கோர் டீம், ஜிசி மெம்பர்ஸ் அண்ட் ஆல் சாப்டர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மற்றும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் வந்து ஒரு அருமையான இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு தேவையான தலைப்பு டிசைன் அண்ட் மேனேஜ் எ வேர்ட்பிரஸ் வெப்சைட். நமது இன்றைய ட்ரெயினர் திரு கார்த்திகேயன் அவர்களை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஒரு அனுபவம் மிக்க கூகுள் ரேங்கிங் எக்ஸ்பர்ட், வேர்ட்பிரஸ் எக்ஸ்பர்ட் திரு கார்த்திகேயன் அவர்கள். இவரது கல்வி பயணம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல டாப் 10 பிளாகர்ஸ் இன்ஸ்டிடியூட்ல மற்றும் திருப்பூர் கார்மெண்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் கிளாத் வெப்சைட்ஸ்ல துவங்கியது.
இவருடைய தொழில் சிறப்பு அம்சங்கள் 2007 மதுரை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் ஆகவும், 2009 சிவகாசி பெல் பிரிண்டர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸ் ஆகவும் மற்றும் பிருத்திவி இன்னர்வேர், ஜெயராம் பேக்கரி போன்ற நிறுவனங்கள்ல வந்து ப்ராஜெக்ட்ல சிறப்பாக பணிபுரிந்து உள்ளார்கள். 2017 பாத்தீங்கன்னா meena.shopping.com அப்படிங்கிற ஆன்லைன் வர்த்தகம் தொடங்கி இன்றளவுல மதுரையில 1 லட்சம் பார்வையாளர்களுடன் ஒரு முன்னணி ஆன்லைன் ஸ்டோர் நிறுவனமாக அந்த இணையதளமாக அது உள்ளது. விங் டிசைனுடன் சேர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் அவருடைய சேவை வழங்கப்பட்டு வருகின்றது. இவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர், வேர்ட்பிரஸ் டிசைனர், SEO ஸ்பெஷலிஸ்ட், லிங்க் பில்டிங் எக்ஸ்பர்ட், அவுட்ரீச் மார்க்கெட்டர், ட்ரெய்னர் என பல்துறையில சிறந்து விளங்கி கொண்டிருப்பவர் நம்முடைய இன்றைய ட்ரெய்னர் திரு கார்த்திகேயன் அவர்கள். அவர்களை இந்த நேரத்திலே அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சார், the floor is yours. தேங்க்யூ சார். இன்னிசை ராஜா சார் வந்து ஒரு இன்னிசை மலையோட இன்னிசையோட வாய்ஸோட பேசி முடிச்சிட்டாரு. நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், நிறைய பெரிய இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துட்டீங்க. நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்றதுக்காக பார்த்தேன். பட் நீங்கள் ரொம்ப பெரிய விளக்கமாக கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஒரு வேல்யூபிள் கண்டென்ட், ஒரு யூடியூப்ல நீங்க தேடினா கூட கிடைக்காத ஒரு வேல்யூஸை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து, அதுதான் இந்த மீட்டிங் முடிக்கும் போது அவங்க வந்து உணர்வாங்கங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய வகையில ஒரு சிம்பிளா வந்து ரெடி பண்ணியிருக்குது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடலாமா மேடம்? சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் செஷன். ஓகே. இந்த செஷன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து Q&A ஒரு Q&A கான்வர்சேஷனாக தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான். ஸோ என்னோட இன்டெலிஜென்ஸை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக இந்த செஷன் இல்லாம, ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இங்க வந்து நான் சொல்லி தரலான்ங்கிறதான் ஒரு இதுல இருக்கேன் நான். ஸோ வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள், ஒரு டொமைன், ஒரு சர்வர், ஒரு வெப்சைட், எப்படி இந்த 3 விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்றது, அதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்குண்டான நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் மேப்ல நான் போட்டிருக்கேன் நான். இதை வந்து எப்படின்னா ஒரு 8 விதமான ஒரு பாகங்களா பிரிச்சிருக்கேன் நான். ஸோ டொமைன் வந்து எப்படி இது பண்றது, சர்வரை வந்து எப்படி இது பண்றது, வெப்சைட் வேர்ட்பிரஸ் சைட்டை வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றது, அதை எப்படி கஸ்டமைசேஷன் பண்றது, எப்படி எடிட்டிங் பண்றது. ஸோ இதை ஒரு 8 பாகங்களா வந்து பிரிச்சு அதை வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன் நான். சார் நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சார் கேக்குது சார். கேக்குது. ஓகே 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 கேக்குது சார், கிளியரா இருக்கு சார், வீடியோ இருக்கு சார். ஸோ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, இதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். அது ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். முதல்ல என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு வெப்சைட் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுதா? ஸோ அந்த இடம் தான் வந்து சர்வர். நம்மளுடைய டேட்டாபேஸ், ஃபைல், இமேஜஸ், கண்டென்ட் எல்லாமே இருக்கிறது தான் வந்து சர்வர். நம்ம வீட்டுக்கு விலாசம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஏரியால வந்து இந்த ஏரியால இந்த டோர் நம்பர், இந்த அட்ரஸ்ல இந்த வீடு இருக்குன்னு சொல்றோமா? ஸோ அதுதான் டொமைன். சரிங்களா? உள்ள வந்து வெப்சைட்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அந்த தீம்ஸ், CSS தீம்ஸ், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டீரியர் மாதிரி எடுத்துக்கலாமா நம்ம அதை? ஸோ அதான் வந்து எல்லாமே தீம்ஸ், கஸ்டமைசேஷன் எல்லாமே இது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வீடு கட்டுற மாதிரி வந்து நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 8 பாகமா வந்து பிரிச்சிருக்கோம். எல்லாமே சிம்பிளா வந்து DIY, டூ இட் யுவர் செல்ஃப், அதாவது நீங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த செஷன் முடியும் போது ஒரு ஹை வேல்யூபிள் கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுல. ஸோ டொமைன் வந்து நம்ம டொமைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ டொமைன் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடியது வந்து சிலது நிறைய இருக்குது. நேம்ஷிப், கோடாடி அதெல்லாம் இருக்குது. ஸோ டொமைன்ல நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கோடாடியில வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஏன்னா மார்க்கெட் ஷேர் அதில் அதிகமாக இருக்கு, அவங்களுடைய சப்போர்ட் வந்து நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு.
கம்பேர் பண்ணும்போது சில நேரங்கள் நேம் ஷேப் வந்து கம்மியா இருக்கும். பட் நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய கோடாடில, ஸோ கோடாடில நீங்க போயிட்டு கோடாடில இது பண்ணிக்கலாம். ஸோ அதுல நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து, ஸோ கோடாடில நம்மளுக்கு டொமைன் வந்து எப்பயுமே வந்து எப்ப எக்ஸ்பயர் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ கோடாடில வந்து நம்மளுக்கு டொமைன் வந்து எப்ப எக்ஸ்பயர் ஆகுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது சில நேரங்கள் எப்படி ஆயிடுது தெரியுமா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. டொமைன் வந்து எப்ப ரெனியூவல் ஆகுது, எப்ப எக்ஸ்பயர் ஆகுதுங்கிற சில நேரங்கள் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்சி ஆகட்டும், இல்ல நம்மளே வாங்கியிருப்போம். அதுல வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணணும் நம்ம. ஸோ வாட்ஸ்அப்ல உங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடியே ப்ரேயரா வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு டொமைன் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளைண்டோடதே நான் உங்களுக்கு லைவா காமிச்சிடறேன் நானு. ஸோ டொமைன்ல நம்ம எங்கெல்லாம் என்ன போட்டிருப்போம், சோசியல் மீடியா போஸ்டர்ஸ்ல வந்து பேனர்ல எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ டொமைனோட வேல்யூ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரங்கள்ல லட்சத்துல போயிடும், சில நேரங்கள்ல வந்து க்ரோர்ஸ்ல போயிடும் நம்மளுக்கு. ஆகலையே சார். நீங்க வீடியோ போடுறீங்களா? வீடியோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேனே மேடம். ஜன்னி மேம் தெரியுதா? ஒரு நிமிஷம். வீடியோ வரல. அவங்க ஃபர்ஸ்ட் போட்ட அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி மட்டும் பாசிட்டிவ் தான் வருது வைப்ஸ் மேம். ஒன்லி மட்டும் தான் பாசிட்டிவ் நிக்குது. வைப்ஸ் மட்டும் தான் சார் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே வரல சார். ஒரு நிமிஷம் மேடம். கார்த்திக் சார். இந்த ஒரு நிமிஷம் மேடம், இந்த பாக்குறேன் நான். ஓகே சார். ஓகே சார். வீடியோ ப்ளே ஆச்சுல மேடம். சார் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி அப்படின்றது மட்டும் தான் சார் வருது. ஓகே. ஓகே. இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சில நேரங்கள்ல நம்ம ரெனியூவல் பண்ணல அப்படின்னா வந்து நம்மளுடைய சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கவே முடியாத ஒரு அளவுக்கு போயிடும். ஸோ இது தெரியுதா இப்ப உங்களுக்கு? எஸ் சார், தெரியுது சார். டொமைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம என்னைக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். சில இடங்கள்ல டொமைன் பையிங் அண்ட் செல்லிங்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் இருக்குது. அந்த டிராஃபிக் டொமைன்ஸ் சில நேரம் எஸ்இஓ பண்ணியிருப்போம். சில இடங்கள்ல அந்த நல்ல டிராஃபிக் ஆயிருக்கும் அந்த டொமைன்ஸ். ஸோ அந்த டொமைன்ஸ் நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம ரெனியூவல் பண்றதுக்கு மறந்துடும். ஸோ அதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த டொமைன் செட்டிங்ஸ்ல போயிட்டு எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரோ இல்ல ஏஜென்சி கிட்ட நீங்க சொல்லி முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு ஒரு 30 டேஸ் முன்னாடியே வந்து வர்ற மாதிரி நீங்க வந்து இது பண்ணி கொடுங்கன்னு நீங்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டொமைனை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வாங்கக்கூடியது வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன் 10 இயர்ஸுக்கு வாங்குறோம்? ஏன் 1 இயருக்கு வாங்கினா போதாதா? 2 இயர்ஸ் வாங்கலாம், ஏன் 10 இயர்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஸோ 10 இயர்ஸுக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ரேங்கிங் ஃபேக்டர். உங்களுக்கு வந்து ஒரு எஸ்இஓக்கு வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டருக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ டொமைன் வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளவு லாங் டர்மா நீங்க வந்து இது பண்றீங்களோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரேங்கிங் ஃபேக்டர் அது. ஸோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, டொமைன் ஏன் வந்து 10 இயர்ஸுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டொமைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம். டொமைன் வந்து ஏன் நம்ம வந்து .comலயும் வாங்கணும், .inலயும் வாங்கணும் நம்ம. ஸோ இந்த .com, .in ரெண்டுலயுமே வாங்கணும். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து .comல வாங்கிடுறீங்க, உங்களுடைய காம்படிட்டார் வந்து .inல வாங்கிட்டார் அப்படின்னா, ஸோ யாரு ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, .inலயும் வாங்குங்க, .comலயும் வாங்கிக்கோங்க. அந்த டொமைன் வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய கோடாடியில வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், நீங்க அது வாங்கிக்கலாம். ஸோ அதோட சப்போர்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதை வாங்கக்கூடியதை வந்து ஃப்ரீ மெயில் ஐடியில வாங்காம ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் 365
இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 இந்த மாதிரி இதுல நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு சில இதுக்காக வந்து நான் கொஞ்சம் வீடியோ மட்டும் இது பண்ணிடுறேன் மேடம். கொஞ்சம் நெட்வொர்க்கிங்காக நான் கனெக்டிவிட்டிக்காக நான் வந்து Excuse me, sir. Myself Rajeshwari. Doubt நான் எப்ப கேட்கலாம் சார்? நீங்க லாஸ்ட்ல கேட்கலாம் மேடம் நீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான டைம் வரும். ஸோ லாஸ்ட்ல வந்து கேட்டுக்கலாம் அதை. சரி. தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த ப்ராசஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பிரேக்ல வந்து துணியை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வந்து கொஞ்சம் நாய்ஸா இருக்குது, கொஞ்சம் மியூட் ஆல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம அதை சொல்லிட்டோம் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. அந்த டொமைன் பர்ச்சேஸ் நான் மியூட் ஆல் பண்ணிருக்கேன். .com.inலயும் வாங்கிக்கோங்க. அதை வந்து ஒரு பிசினஸ் மெயில் ஐடியில நீங்க வாங்குறது வந்து சர்வருங்கிறது ஒரு இடம் மாதிரி. ஸோ அந்த இடம் வந்து சில சர்வர்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக நிறைய இருக்கலாம். நாங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஹோஸ்டிங்கர் வந்து இது பண்றோம். ஹோஸ்டிங்கர், AWS இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அதை கூட சில சர்வர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்க இது பண்ணலாம். ஹோஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேக்கப்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே பேக்கப்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி பேக்கப்ஸ் இருக்கு. ஸ்லாட் தனித்தனி ஸ்லாட் இருக்குது. பேக்கப் எடுத்துக்கலாம், ரெக்கவரி பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்க வந்து யூஸ் பண்றது ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடம் வாங்கிட்டோம். அந்த இடத்துக்கு வந்து அந்த இடம் எந்த இடத்துல இருக்குது, அது விலாசம், பேரு, டோர் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அது டொமைன், இடம் வந்து சர்வர். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கட்டுறதுக்கு எதுல கட்டணும்? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எதுல கட்ட போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம கட்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, வேர்ட்பிரஸ்ல சில விஷயங்கள் வந்து பில்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன பில்டர்ஸ் அப்படின்னா, விக்ஸ்ல நம்ம வந்து கட்ட முடியும். இதெல்லாம் வந்து ஒரு பேக் எண்ட்ல கட்டக்கூடிய ஒரு பில்டர்ஸ் இது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கட்டடம் கட்டுறது. ஸோ இந்த கட்டடம் கட்டுறதும் வெப்சைட்டை கட்டுறதும் ஒண்ணுதான். ஸோ அதை எதை வச்சு கட்ட போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பில்டர்ஸ் இருக்குது. ஸோ எலமெண்டார், விக்ஸ் இந்த மாதிரி சில பில்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ விக்ஸ், எலமெண்டார் இதெல்லாம் வந்து விக்ஸ், எலமெண்டார், WP பேக்கரி இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து டிராக் அண்ட் டிராப் மெத்தட்லாம் இருக்கும். வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் வேர்ட்பிரஸும் ஷாப்பிஃபைக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஷாப்பிஃபை வந்து ஓன் பிளாட்ஃபார்ம், வேர்ட்பிரஸ் வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃப்ரீயாவே வந்து நீங்க சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான முக்கியமான சில பிளகின்ஸ்லாம் இருக்குது. அந்த பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு வந்து நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடை கட்டிட்டோம். வீடை கட்டினதுக்கு அப்புறம் உள்ள வந்து சில இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அந்த இன்டீரியர் ஒர்க்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர்ஸ்ல, என்ன தீம்ஸ்ல என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கஸ்டமைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கஸ்டமைசேஷன் வந்து ஒரு பிராண்டிங் கலர், ஒரு லோகோ கலர், அந்த லோகோ கலர், அந்த பிராண்டிங் கலர் ரிப்பீட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ண போறோம். ஸோ அந்த கலர்ஸ், தீம்ஸ், டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு கஸ்டமைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு எடிட் பண்றது. ஒரு அந்த தீம்ஸை, ஒரு டெம்ப்ளேட்ஸை இன்ஸ்டலேஷன் பண்ணா மட்டும் போதாது, அதை எடிட் பண்ணணும் இல்லக்க. ஸோ அதை எடிட் பண்ணி என்னென்ன ஃப்ளோல வேணும் அப்படிங்கிறது. காமனா சில விஷயங்கள் வெப்சைட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லா வெப்சைட்ஸ்லயும் வந்து ஒரு ஹெட்டர் இருக்கும். ஹெட்டர்னா மெனு, ஹோம், அபவுட் அஸ் இதெல்லாம் வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெட்டர்னு சொல்லுவாங்க. மேடம் ஸ்கிரீன் ஷேரிங் கிடைச்சிருச்சா மேடம்? எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் ஷேரிங் கிடைக்கல சார்.
சார் ஸ்கிரீன் ஷேர் வந்து வி பில்ட்லயே இருக்கு சார். ஸ்டக் ஆகி நிக்குது சார். நான் என்டையர் கொடுத்துறேன் மேடம். இப்போ ஃபுல்லா தெரியுதா? இப்போ ஃபுல்லா தெரியுதா? தெரியுது சார். ஓகே. இப்போ நான் அது சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன்ல அலைன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு இதை பாருங்க. ஒரு டொமைன் நேம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது நம்ம வாங்கினது வந்து ஏன் நம்ம வாங்காம விட்டோம்னா அது ஏன் என்ன வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ டொமைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ எடிட்டிங்ல எந்த வெப்சைட்னாலும் எடுத்துக்கோ நம்ம. ஒரு டிமான்சுலரி இதை கூட எடுத்துக்கோ. ஸோ இதுதான் ஹெட்டர் பார்ட். ஸோ ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இது இந்த ஹெட்டர் இது எல்லா வெப்சைட்லயும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம். சோசியல் மீடியா ஐகான்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் பேனர். இந்த வெப்சைட் பேனர் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க சில பேர். இது வந்து சில பிளகின் ஸ்லைடர் ரெவல்யூஷன்ஸ், ஸ்மார்ட் ஸ்லைடர்ஸ் இந்த மாதிரி பிளகின்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்றாங்க கேட்டகரிஸ். சில கேட்டகரிஸ் வந்து சில வெர்டிகலா கொடுத்துருப்பாங்க, சில ஹரிசாண்டலா வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ கோல்டு, டைமண்ட்ஸ், சில்வர் இந்த மாதிரி கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்ன இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிமோனியல் தான் ஒரு கிளைண்டோட டெஸ்டிமோனியல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபூட்டர் இருக்கும். அந்த ஃபூட்டர்ல திருப்பி மேல இருக்கக்கூடிய அந்த ஹெட்டர் அந்த எல்லாமே ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுதான் எல்லா பேஜ்லயுமே இருக்கும். நீங்க வந்து ஒரு தடவை இது ஒரு ஃபார்முலா மாதிரி இதை ஒரு தடவை செஞ்சுட்டீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்டுக்கும் இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதை தான் வந்து இங்க நம்ம வந்து மைண்ட் ஆப்ல வந்து போட்டிருக்கோம். நம்ம ஹோம் பேஜ் பேனர், ஹெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஹெட்டர்ல தான் வந்து லேண்டிங் பேஜஸ் தான் எல்லாமே இருக்கும். அது ஹோம் பேஜ் பேனர், அது ஸ்லைட் ரெவல்யூஷன்ஸ், ஸ்மார்ட் ஸ்லைடர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்றாங்க. கேட்டகரிஸ், டெஸ்டிமோனியல், கேலரி, ஃபூட்டர் இந்த மாதிரி வந்துட போகுது. தீம்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ஆஸ்ட்ரா, OSNWP, ஜென்ரேட் ப்ளஸ், டிவி தீம் இந்த மாதிரி தான் வந்து சஜஸ்ட் பண்றோம். ஏன் இதை வந்து இதுக்கு மேல நிறைய இருக்குது. பட் என்னன்னா எதுக்காக சொல்ல போறோம்னா ஆஸ்ட்ரா தீம் தான் வந்து உங்களுக்கு மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரா தீம் நீங்க வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு அதை நீங்க ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்கும். ஸோ நம்ம அது டாப்ல வந்து அதிகமான தீம்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஸ்ட்ரா, OSNWP, ஜென்ரேட் ப்ளஸ், டிவி தீம் இந்த தான் இருக்கும். ஸோ இந்த லிஸ்டிங் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமா பார்க்க வந்து வெப்சைட் ஆப்டிமைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெப்சைட் ஆப்டிமைசேஷன் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். ஸோ வரும் வராது இது என்ன இந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில நேரங்கள்ல வெப்சைட் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். வெப்சைட் பவுன்ஸ் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் விசிட்டர்ஸ் இரிட்டேட் ஆகி அடுத்த வெப்சைட் கீழே என்ன இருக்கோ சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ்ல கீழே என்ன இருக்கோ அதுக்கு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேஜை வந்து ஒரு வெப்சைட் வந்து ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணாம இருக்கிறது தான் ஒரு காரணம். ஸோ அந்த ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணாம அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சில ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வெப்சைட் ஆப்டிமைசேஷன் வெப்சைட் நீங்க போட்டீங்கனாலே வந்துடும் உங்களுக்கு.
ஸோ பேஜ் ஸ்பீடு, ஜிடி மெட்ரிக்ஸ்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த ஜிடி மெட்ரிக்ஸ்ல நீங்க போயிட்டு உங்களுடைய வெப்சைட் யூஆர்எல்ல போட்டீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ள என்னென்ன வீக்கா இருக்குது அப்படிங்கிற நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல யூஆர்எல் போட்டுட்டு டெஸ்ட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டாவே கொடுக்கும். ஸோ எதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதுல வந்து கொடுத்துருவாங்க. நீங்க அதை வந்து ஒரு டெவலப்பர், உங்களுடைய டெவலப்பரோ இல்ல உங்க ஏஜென்சிக்கோ நீங்க கொடுத்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வெப்சைட் ஆப்டிமைசேஷன் சரியா ப்ராப்பரா பண்ணாம இருந்தீங்கன்னா வெப்சைட்டோட பவுன்சிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்சைட் சுத்திட்டே இருக்குன்னா வெப்சைட்டை வந்து அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸை எடுத்து இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ வெப்சைட்டோட ஸ்பேம் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேம் ஸ்கோருங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சார் வீடியோ வந்து அதுலயே இருக்கு சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். சார் ஆயிடுச்சா மேடம்? இப்ப சார் ஆயிடுச்சா? எஸ் சார், எஸ் சார். ஓகே. நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு வெப்சைட் ஸ்பேம் ஸ்கோர் லிமிட் நீங்க போட்டு பாருங்க. இந்த வெப்சைட் ஸ்பேம் ஸ்கோர் வந்து அதோட இது வந்து பாத்தீங்கன்னா 30க்கு கீழே இருக்கணும். 31 to 60 இருக்குதுன்னா ஒரு மீடியமான ஸ்பேம் ஸ்கோர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா வெப்சைட் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்றதுக்கு அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு சில விஷயங்கள். வெப்சைட் SEOchecker.com. யாராவது ஒருத்தவங்க ஒரு வெப்சைட்டை சொல்லலாம், சாட் பாக்ஸ்ல போடுங்க, செக் பண்ணி பார்த்துருவோம். யாராவது சொல்றீங்களா? mirrorrabbits.com. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி, DA அப்படிங்கிறது டொமைன் அத்தாரிட்டி, PA அப்படிங்கிறது பேஜ் அத்தாரிட்டி. ஸோ டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட்டோட குவாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ அது. ஸோ அந்த வேல்யூ வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன் வாங்கி 3 வருஷம் 350 நாள் ஆகுது. 3 years 350 days ஆகுது. ஸ்பேம் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 1% இருக்குது, கம்மியா இருக்குது, பரவாயில்ல. டோட்டல் பேக்லிங்ஸ் வந்து 12 போட்டிருக்காங்க, ஸ்பேம் ஸ்கோர் தான் இருக்குது. ஸோ பேஜ் குவாலிட்டி 100% இருக்குது. ஸோ இதை வந்து நீங்க ஃப்ரீயாவே வந்து செக் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க நீங்களே வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப வெப்சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு வெப்சைட்குள்ள நம்ம போயிட்டு எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட் எடுத்துட்டு நான் ரீசெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு வெப்சைட்டை திருப்பி ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான பிளக்இன் இருக்குது. அந்த பிளக்இன் WP ரீசெட் அப்படிங்கிற ஒரு பிளக்இன். நீங்க இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ரீசெட் பண்ணிட்டு திருப்பி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இதை வந்து நீங்க உங்க பேக்கப் எடுத்துட்டு பண்ணுங்க எதுனாலும். நான் இதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன் நான். அதை ஆக்டிவேட் பண்ணிடுறேன்.
இங்க வந்து ரீசெட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு ஆஸ்ட்ரா பிளக்இன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீசெட் பண்ணிருன்னு நான் சொல்றேன். ரீசெட் பண்ணிடுது. ரீசெட் ஆனோடனே ஒரு நியூ வெப்சைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே ஆயிரும் உங்களுக்கு. ஒரு டொமைன் புதுசா வாங்கணும் அப்படின்னா அது அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒரு டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. madurai-kadai.com நான் போட்டு பார்க்குறேன் நான். ஸோ நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு மதுரை கடை. ஸோ madurai-kadai.com அப்படிங்கிற அவைலபிளா இருக்குது. நிறைய பேர் என்னன்னா பார்த்துட்டு இது என்ன ஒரு ரூபா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து வெளியில தெரியல ஒரு மாய தோற்றம். உள்ள போய் பார்த்தா தெரியும். அது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 700-600 மேல இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நான் என்னோட மெயில் ஐடியை வச்சு நான் உள்ள போயிட்டேன் நான். ஸோ அதை லாகின் பண்ணிட்டேன் நான். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் 1 இயருக்கு 10 இயர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ 10 இயர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% 20% வந்து சேவ் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு செக் அவுட் வரைக்கும் நான் காமிக்கிறேன் நான் எப்படி டொமைனை வந்து வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ டொமைன் வாங்குறதுக்கு முன்னாடி namechecker.comனு ஒரு சைட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பிராண்டட் இது வந்து டொமைன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற namechecker.comங்கிற போயிருங்க. ஸோ இந்த namechecker.comல போயிட்டு இங்கே நீங்க வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல அது அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. முதல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது செய்யறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருங்க. ஸோ இது எந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்குது அப்படிங்கறது இங்கேயே சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ மேஜரா நீங்க பார்க்கக்கூடிய GoDaddy, Facebook, Twitter இதுல எல்லாம் இருக்காங்கிறது பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபெமிலியரான பிளாட்ஃபார்ம்ஸ் இது. ஸோ இதுல அவைலபிளா இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்குங்க. ஸோ மேஜரா இருக்க இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் வந்து அவைலபிளா இருக்குதா, அந்த நேம் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட போயிடலாம். ஸோ ஃபுல் டொமைன் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை, நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். சாரி, செக் அவுட் நோ கொடுக்கணும். சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு டொமைன் வாங்குறதுக்கு வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். .com .in வாங்கிருங்க. நான் சொன்ன மாதிரி ரெண்டிலுமே வாங்கிருங்க. ரெண்டிலுமே வாங்கிட்டு செக் அவுட் நோ கொடுத்துட்டு வந்துருங்க. ஸோ 10 இயர்ஸ் நீங்க 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 10 to 20% வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம வெளியில பார்த்தது வந்து 1 ரூபா பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 1000 ருபீஸ்க்கு மேல இருக்குது. நீங்க உங்களுடைய கார்டை வச்சோ இல்லை நெட் பேங்கிங் UPI மூலமா நீங்க வாங்கிடலாம். ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் ஆஃப்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் இங்கே ப்ராடக்ட்ஸ்ல வந்துடும் உங்களுடைய இது. இந்த ப்ராசஸ்ல அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, நேம் சர்வர் அதை செட்டப் பண்ணக்கூடிய DNS மேனேஜ்மெண்ட்ல நான் பாயிண்டிங் பண்ணணும். அதாவது அந்த இடத்தையும் அந்த வாங்கியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் ரெண்டையுமே வந்து இந்த இடத்துக்கு இதுதான் அப்படிங்கிறத நான் வந்து உறுதிப்படுத்தணும். ஸோ இந்த சர்வரையும் அந்த டொமைனையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் செட்டப் பண்றது. அது நீங்க ஆஃப்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துடும். ஸோ அது மை ப்ராடக்ட்ஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா அந்த வாங்கியிருக்கக்கூடிய அந்த இது வந்துடும்.
ஸோ இதுல வந்தோடனே முக்கியமா நம்ம வந்து நம்மளுடைய சர்வரோட டிஎன்எஸ்ல நம்ம வந்து இது பண்ண போறோம். நம்ம இந்த டிஎன்எஸ்ல வந்துட்டு வேற நேம்ல இருக்கும். ஸோ 3 இது இருக்கும் ஒவ்வொரு வியூ டிஎன்எஸ். கோடாடியில போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இருக்கும். நேம் ஷிப்ல போனீங்கன்னா அங்க வேற மாதிரி ஸ்க்ரீன்ல வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இந்த டிஎன்எஸ்ல தான் வந்து உங்களுடைய நேம் சர்வர் வந்து செட்டப் பண்ண போறீங்க. இங்க போனோடனே வேற இருக்கும். ஸோ இங்க டிஃபால்ட்டா வேற இருக்கும். ஸோ நான் வந்து இங்க அதை வந்து சாரி இங்க இந்த 2 இது இருக்கும். இந்த 2 இதை எடுத்து நான் அப்படியே இங்க காப்பி பண்றேன் நான். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான் அது. இங்க இதை காப்பி பண்ணிட்டு சர்வரை காப்பி பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா இதை மாறிட்டான்னு ஒரு தடவை பார்த்துங்க, செக் பண்ணிக்கங்க. 24 ஹவர்ஸ் அந்த வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கு. அந்த ரெண்டும் கனெக்ட் ஆகி அந்த பாயிண்டிங் ஆகிறதுக்கு உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஹோஸ்டிங்கர்ல, இப்போ நான் ஹோஸ்டிங்கர் காமிக்கிறேன். நிறைய பேர் ஹோஸ்ட் கேட்டர், ப்ளூ ஹாஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல போயிட்டு வேர்ட்பிரஸ் இந்த வேர்ட்பிரஸ் இன்ஸ்டலேஷன் தீம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 1 ஹவர்ல நீங்க பண்ணிடலாங்க. நீங்க ஹாஸ்டிங் யூஸ் பண்ணும்போது எஸ்எஸ்எல் வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க அதுல உங்களுக்கு. இங்க வெப்சைட்ல போயிட்டு ஆட்டோ இன்ஸ்டாலர்ல போயிட்டு வேர்ட்பிரஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேர்ட்பிரஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க நேம் எல்லாமே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு யூசர் நேம், எந்த யூசர் நேம், எதுக்கு பாஸ்வேர்டு வேணும், எந்த இதுக்கு கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இது ஓப்பன் ஆயிடும். சாரி அது இன்ஸ்டாலேஷன் ஆனோடனே உங்களுக்கு இதுக்குள்ள நீங்க வந்து பேக் எண்ட்ல வந்துடும். இது பேக் எண்டு, இதோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம இப்போ ரீசெட் பண்ணோம் பாத்தீங்களா. ஸோ ரீசெட் ஆயிரும் எல்லாமே. ஸோ ரீசெட் ஆனோடனே நான் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் நான் வந்து மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல போயிட்டு சர்ச் இன்ஜின்ல, ஏன்னா ஏன் இதை வந்து டிஸ்கரேஜ் சர்ச் இன்ஜின்ஸை வந்து இண்டெக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா, சில டம்மி டெக்ஸ்ட், அதாவது வெப்சைட் முடிகிற வரைக்கும் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த இன்கம்ப்ளீட்டா இருக்கிற வரைக்கும் கூகுள்ல வந்து இண்டெக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பண்றதுக்காக பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் தான் இது. ஸோ நான் அதை பண்ணிடுறேன். பெர்மாலிங்க்ஸ், இந்த பெர்மாலிங்க்ஸ்ல என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும்னா, போஸ்ட் நேம் கொடுத்துருங்க.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே யூஆர்எல் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். என்ன போஸ்ட் போறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அந்த டைட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிடும். ஸோ இங்கே போஸ்ட் நேம் எனேபிள் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான பிளக்இன்ஸ். ஸோ வந்து தீம்ஸ், இப்போ நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ஆஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆஸ்ட்ரா வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்கும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஆஸ்ட்ரா தீம் தான். ஸோ ஆஸ்ட்ரா மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அது வந்து இது எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிடுங்க. ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க பெய்டு தீம், நல்ல ஒரு பெய்டு தீம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா தீம் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதுல போனீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி இது பண்றதுன்னு மட்டும் காமிச்சிடுறேன். நான் ஒரு தீமுக்கும் நீங்க கீழே வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கீழே போட்டிருப்பாங்க. இதுலயே வந்து ஹோம் ஸ்கிரீன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஹோம் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வேர்ட்பிரஸ் WooCommerce தீம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்னலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு போட்டிருக்கு. கான்டாக்ட் ஃபார்ம் 7 இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தீம் ஃபாரஸ்ட் இதுல நீங்க போனீங்கன்னா நிறைய இருக்குது. இங்கே போயிட்டு டிராவல் வெப்சைட் டிராவல்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு டிராவல் சம்பந்தமான வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துடும். டிராவல் புக்கிங் டெம்ப்ளேட்ஸ், இதை லைவ் ப்ரிவியூ கொடுத்து ஒரு தடவை பார்த்துக்குங்க.
ஓப்பன் ஆயிட்டு இருக்குது. நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட்ஸ் வந்து ஒரு இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பண்றது ஒரு 3000 5000 எல்லாம் பண்றாங்க. பட் 3000 5000 பண்றதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெய்டு தீம் போட்டு பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறது கிடையாது. ஒரு ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இப்போ நானா இருந்தாலுமே வந்து எது சீப்பா இருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன்னு நினைப்பேன். பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 3000 5000 வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3000 5000 உண்டான தீம்ஸ் அதுக்கு உண்டான ஃப்ரீ தீம் தான் போட்டு கொடுப்பாங்க. ஒரு 25,000 ஒரு 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெய்டு தீம் வாங்குறது. ஸோ மினிமம் வந்து ஒரு பெய்டு தீம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 10,000 நீங்க வாங்கினீங்கன்னா தான் அதுக்கேற்ற அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பெய்டு டெம்ப்ளேட்ஸ் வந்து வாங்குங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்றோம். நீங்க தீம் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. இதுல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இங்க நீங்க போட்டுட்டு அதுக்கு உண்டான கேட்டகரிஸ் நீங்க வந்து போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாருங்க $17 வந்து கொடுக்குறாங்க. இதுலயே வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன பிளகின்ஸ் ப்ரோ பிளகின்ஸ் வந்து சப்போர்ட் என்னென்ன இது வேணும் அப்படிங்கிறது வந்து அதுலயே போட்டிருப்பாங்க. நீங்க அந்த நேம் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு இதை வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நான் இதை ஓப்பன் பண்ணிருக்கேன். இதை எடுத்துட்டு போய் யூடியூப்ல போட்டு எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றதுன்னு நீங்க போட்டீங்கன்னா நிறைய மார்க்கெட்ல நிறைய ஏற்கனவே பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான இது வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. எங்க நீங்க போட்டீங்கன்னா இந்த தீம்ஸை வந்து எப்படி வந்து இது பண்றதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து நீங்களே வந்து இது பண்ணிடலாம். அதை ஸோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது இந்த போட்டிருக்காங்க. ஸோ இதுல இல்லை. இதுக்கு கீழே வந்தீங்கன்னா என்னென்ன இன்சுலேஷனுக்கு வந்து என்னென்ன வந்து எப்படி இது பண்றதுன்னு போட்டிருப்பாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இவ்வளவு விஷயம் இருக்குது. வேற எதுவும் நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்ல சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி பெய்டு டெம்ப்ளேட்ஸே வந்து கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல் போட்டிருக்காங்க.
ஸோ எல்லாமே டிஐஒய் மாடல் தான். நீங்களே வந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம் அதை. ஸோ இங்கே வீடியோ டியூட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு. எல்லா தீம்ஸும் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பிளகின்ஸ் வேணும் எந்தெந்த வேணும் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் தான் அது. ஸோ நம்ம வந்து அடுத்து இந்த தீம்ஸ் ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான சில பிளகின்ஸ்லாம் வந்து தேவைப்படும். அந்த பிளகின்ஸ் வந்து அந்த டெம்ப்ளேட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. டிவிஎஸ் மசாலா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே பண்ணது இது. நீங்க எப்பயுமே வந்து வேர்ட்பிரஸோட அட்மின் பேனல் போகும்போது நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து போங்க. அதுதான் உங்களுக்கு சஜஸ்டபிள். நீங்க சர்வர்ல இருந்து போக வேணாம். ஏன்னா உங்களுக்கு சர்வரோட நாலேஜ் இருக்கு அப்படின்னா சர்வர்ல இருந்து நீங்க போகலாம். நீங்க மேக்சிமம் வந்து டபிள்யூபி அட்மின் அவங்களோட ஏஜென்சி கொடுத்துருக்காங்கன்னா அது பேக் எண்ட்ல அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க போங்க. நாங்க இப்ப இது எதுல பண்ணிருக்கோம், எலமெண்டார் அப்படிங்கறதுல பண்ணிருக்கோம். ஸோ ஏன் எலமெண்டார் சொல்றோம் அப்படின்னா ஈஸியா வந்து வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிளைண்டே வந்து பேக் எண்ட்ல அவங்களே வந்து டிராக் அண்ட் டிராப் இதுல வந்து அவங்களே வந்து போட்டுக்கலாம், அவங்களே எடிட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜஸ் ஆப்டிமைசேஷன் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு பில்டர் தான் வந்து எலமெண்டார் அப்படிங்கிற ஒரு பில்டர் அது. ஸோ எலமெண்டார் பில்டர் வந்து இருக்கலே ரொம்ப ரொம்ப ஈஸி அது. ஸோ அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது வேர்ட்பிரஸ்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பில்டருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எலமெண்டார் டூல் தான் அது. ஸோ பிளக்கின்ஸ் வந்து நீங்க ஒரு டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணும் போதே சில விஷயங்கள் கேட்கும் என்னென்ன இது அப்படின்ட்டு. ஸோ அந்த இப்போ எலமெண்டார்ல நீங்க அந்த தீம்ஸ் வந்து நீங்க போகும்போது தீம் ஃபாரஸ்ட்ல என்னென்ன பிளகின்ஸ்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க. அதை நீங்க பார்த்துட்டு இந்த எலமெண்டார் ப்ரோ இதெல்லாம் வந்து இருந்தாதான் அந்த டெம்ப்ளேட்ஸ் அந்த இது சப்போர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு எலமெண்டார் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆட் நியூ பிளகின்ஸ்ல கொடுத்துட்டு எலமெண்டார் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா அது நீங்க இன்ஸ்டால் பண்ணும் போதே கேட்கும், அதை வந்து நீங்க பண்ணி வச்சுக்கலாம். அதை போயிட்டு எலமெண்டார் ஒர்க் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் மோட்ல போட்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து வெப்சைட்டோட டொமைன் யூஆர்எல் வந்து கொடுத்துருவீங்க, சில நேரம் பார்க்கும்போது இன்கம்ப்ளீட்டா இருக்கும்.
ஸோ இன்கம்ப்ளீட்டா இருக்கும்போது அதை வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க என்ன நிறைய இது இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் மோடுன்னு ஒரு பிளக்கின் இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் மோட்ல போட்டு ஒர்க் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் டீஆக்டிவேட் பண்ணி விடுங்க. ஸோ முடிக்கிற வரைக்கும் மெயின்டெனன்ஸ் மோட்ல ஒர்க் பண்ணுங்க. நாங்க சஜஸ்ட் பண்றது வந்து எலமெண்டார் அப்படிங்கறதான் வந்து சஜஸ்ட் பண்றோம். ஒரு பேஜஸ் வந்து 2-3 பேஜ் பேசிக்கான பேஜுக்கும் அபவுட் கேலரி சர்வீசஸ் கான்டாக்டர்ஸ் இந்த 5 பேஜ் வந்து எல்லா இதுக்குமே வந்து தேவைப்படும். ஸோ பேஜஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜஸ்ல போயிட்டு ஆட் நியூ கொடுத்துருங்க. ஸோ ஆட் நியூ கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சைட் வந்து டீஆக்டிவேட் அது மெயின்டெனன்ஸ் மோட்ல போட்டிருக்கனால உங்களுக்கு ஃப்ரண்ட் end வந்து வெப்சைட் அண்டர் மெயின்டெனன்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீம் மாஸ்டர் தீம் இன்ஸ்டலேஷன் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து தீம் ஃபாரஸ்ட்ல போயிட்டு அதை வந்து என்ன டெம்ப்ளேட் வேணும் அதுக்குண்டான இப்போ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னா டூர் சம்பந்தமான தீம் ஃபாரஸ்ட்ல வந்து அதை வந்து பெய்டு தீமா நம்ம வாங்குறோம். ஸோ அதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்றோம். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பிளக்இன்ஸ் என்னென்ன பிளக்இன்ஸ் வேணுமோ அந்த பிளக்இன்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் இந்த டெம்ப்ளேட்டு இந்த தீம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்களுக்கு. ஸோ அந்த பிளக்இன்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிற அந்த தீம் ஃபாரஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய எலமெண்டா WP பேக்கரி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேக் அண்ட் எடிட்டர்ஸ். இந்த எடிட்டரை வச்சுட்டு நம்ம வந்து நான் இப்போ வேற எது ஓப்பன் பண்றேன், உங்களுக்கு வேற ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சர்வர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் ஆல்ரெடி பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லைவா இருக்கக்கூடிய வெப்சைட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே ஹோம்னு ஒரு பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் வந்து ஆட் நியூ பேஜ்னு கொடுத்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எலமெண்டார் அப்படின்னு ஒன்று தான். ஸோ எடிட் வித் எலமெண்டார். இது சிம்பிள் ப்ராசஸ் தான் அது. ஸோ எல்லாருமே இதை பண்ணலாம். அதை இதுல நீங்க போனீங்கன்னா நான் ஆல்ரெடி தீம் ஃபாரஸ்ட்ல வாங்கியிருக்கக்கூடிய டெம்ப்ளேட் இருக்குது இதுல. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை ஃபர்ஸ்டே இம்போர்ட் பண்ணிடுவோம் நம்ம. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஹெட்டர் நான் போட்டுறேன். நான் ஹெட்டர் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அதுல நான் போயிட்டு எடிட் பண்றேன். என்னென்ன வேணுமோ நான் அதெல்லாம் எடிட் பண்றேன். ஸோ எல்லாமே எடிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு இமேஜஸ் பழைய இமேஜ் இருந்தா அந்த இமேஜை வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணிட்டு நான் அப்டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு தீம் இன்ஸ்டலேஷன் பார்த்துட்டோம், கஸ்டமைசேஷன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குண்டான பிளகின் சப்போர்ட்டிவ் பிளகின்ஸ் வந்து நம்ம பிளகின்ஸ்ல போயிட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணிடுறோம். நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிடுறோம். அந்த பேஜுக்குள்ள இதெல்லாம் என்ன எப்படி எடிட் பண்றோம் அப்படிங்கிற எலமெண்டாரை வச்சு நம்ம எடிட் பண்றோம். நம்ம எடிட் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு ஜுவல்லரி இருக்கா, ஜுவல்லரியில் என்ன மாதிரி இது பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கேட்டுக்கலாம். கிளைண்ட் சைட்ல நீங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு வயர் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்க்கு ஒரு பிளான் கட்டுறோம். ஒரு ரூம் என்ன சைஸ்ல வேணும், ஒரு ஹால் எப்படி இருக்கணும், போனோடனே ஹால் வேணும், போனோடனே ஹால் இருக்கணுமா இல்லை ரூம் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து பிளான் பண்றோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு வயர் ஃப்ரேம் வந்து நீங்க வந்து நாங்களாம் அந்த வயர் ஃப்ரேம் வந்து கொடுக்குறோம். நாங்க இப்போ அந்த வயர் ஃப்ரேம் வந்து இது எல்லாமே ஃபிக்மா அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த ஃபிக்மாங்கிற டூலை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். நம்ம முன்னாடியே ஒரு வெப்சைட் வந்து எப்படி வரணும், எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துறோம். நம்ம அதை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஃபிக்மாங்கிற டூலை வச்சுட்டு எது எப்படி வரணும், அங்கேயே வந்து நம்ம சில சேஞ்சஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட அவுட்புட் வந்து 95% வந்து முன்னாடியே நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே கொடுக்க முடியும். நம்ம ஒரு சின்னதா ரீகேப் பண்ணிடுவோம் லோட் ஆகிறதுக்குள்ள. ஸோ இதுதான் வந்து ஒரு வேர்ட்பிரஸோட சைட்டை வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். நம்ம தனித்தனியா பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டொமைன் அந்த பேரு என்னன்னா ஒரு வீட்டுக்கு வந்து விலாசம் மாதிரி அது. அந்த டொமைனை வச்சு அந்த டொமைன் எதுல வாங்க போறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். அது நாங்க சஜஸ்ட் பண்றது கோடாடி. ஸோ கோடாடியில வந்து நம்ம வாங்குறோம். அந்த கோடாடியில வாங்கும்போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது .in ரெண்டையுமே நம்ம வாங்கணும். நம்ம ஸோ ஏன் அதை வாங்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம .com வாங்கிறோம், .in வந்து காம்படிட்டர்ஸ் வாங்குறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்டுங்கிறது தெரியாது. நீங்க வாங்கும்போது சஜஸ்ட் பண்ணக்கூடியது வந்து இனிமே வந்து ஃபியூச்சர்ல எல்லாம் ஃப்ரீ இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கூடுமான வரைக்கும் உங்களுடைய கம்பெனி நேம்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மெயில் ஐடியில வாங்கிருங்க. ஸோ பிசினஸ் மெயில் ஐடியை வச்சு வாங்கிருங்க. அதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ இல்லை வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ வந்து எனேபிள் பண்ணி வச்சிருங்க. ஸோ அப்பனாதான் ஒரு 30 டேஸுக்கு முன்னாடியே வந்து டொமைன் எக்ஸ்பயர் ஆகும்போது உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் கால்ஸ் வரும், கோடாடியில இருந்து வரும், அதுக்கு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது சர்வரையும் டொமைனையும் கனெக்ட் பண்ண போறோம். நம்ம அந்த சர்வர் வந்து ப்ளூ ஹாஸ்ட்ல இருக்கலாம், ஹாஸ்டிகேட்டர்ல இருக்கலாம். நீங்க சர்வர் வாங்கி மல்டி டொமைன் வேணும், எனக்கு நான் ஒரு 50 வெப்சைட்ஸ் நான் போட போறேன், 100 வெப்சைட்ஸ் வாங்க போறேன் அப்படின்னா நீங்க சர்வர் வாங்குங்க. ஸோ பேசிக் இருக்கு, லினக்ஸ் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. நாங்க வந்து யூஸ் பண்றது கிளவுடு சர்வர் தான் யூஸ் பண்றோம் நாங்க. ஏன்னா ஸ்பீடு
ஸோ அதுக்குண்டான டிராஃபிக் வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிளவுடு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் அது. ஸோ அது வந்து நீங்கள் கிளவுடு சர்வர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நவம்பர் மாதம் நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ ஏன் நவம்பரில் சொல்கிறோம் அப்படின்னா வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பிளாக் ஃப்ரைடே, யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50%, 60% வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து 13,000 50,000 அந்த மாதிரி சில ரேஞ்சஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்னு வரும். ஸோ அந்த பிளாக் ஃப்ரைடே ஒட்டி வரக்கூடிய ஆஃபர் வரும். இப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க சர்வர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களால சர்வர் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வாங்குங்க. அப்படி இல்லைன்னா ஏஜென்சிட்ட கொடுத்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு எல்லாமே கத்துட்டு போயிட்டு வெப்சைட்டை வாங்கி வச்சுட்டு இது பண்ணிட வேண்டாம். ஸோ சர்வர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷனுக்கு ஒரு இதயம் மாதிரி அது. ஸோ அந்த சர்வரை வந்து அந்த சர்வரையும் டொமைனையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பார்த்தோம். ஒரு டிஎன்எஸ் மூலமா அந்த டிஎன்எஸ்ல போயிட்டு அதுல சர்வர் டீடைல்ஸ் அந்த 2 இது இருக்கும். ஸோ அந்த 2 இதை எடுத்து காப்பி பண்ணி அவங்க ஒரு சர்வர் ஏற்கனவே டிஃபால்ட்டா சர்வர் இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி அதை சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாயிண்டிங் ஆயிரும். 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட்ல வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேர்ட் ப்ரெஸ்ல வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஸோ அந்த வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அட்மின் பேனல் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து பேக் எண்ட் வேர்ட் ப்ரெஸோட பேக் எண்டுக்கு போயிடும். ஸோ பேக் எண்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து தீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீம்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றது. ஸோ ஆஸ்ட்ரா, OSNWP, ஜென்ரேட் ப்ரெஸ், டிவி இது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்றோம். ஆஸ்ட்ரா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு ஆஸ்ட்ரா தான் அது. ஸோ ஆஸ்ட்ரா வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னா மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரா முடிச்சதுக்கு அப்புறம் சில டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா தீம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. ஸோ பெய்டு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க வாங்கிட்டு அந்த டெம்ப்ளேட்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளகின்ஸை வந்து நீங்க இன்ஸ்டலேஷன் மறக்காம பண்ணிடுங்க. ஒரு பிளகின் நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளகின்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணாம இருந்தா கூட சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த தீம் ஃபாரஸ்ட் இருக்கிறதுக்கு கீழே போயிட்டு என்னென்ன பிளகின்ஸ்லாம் வேணுங்கிறத அதை ப்ராப்பரா வாங்கி இன்ஸ்டலேஷன் பண்ணிடுங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் பேஜ் கிரியேட் பண்ணுங்க. அந்த பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெம்ப்ளேட்ஸை வந்து ஹெட்டர், நான் சொல்லக்கூடிய சில டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ஸோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிருங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலமெண்டாரா WP பேக்கரியும், ஸோ அதுல வந்து சிம்பிளா வந்து நீங்க பண்ணக்கூடிய எலமெண்டார். ஸோ எலமெண்டார்ல போயிட்டு நீங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணி போடுங்க. இமேஜ் ஆப்டிமைஸ் பண்றது என்ன அப்படின்னா ஒரு ராவா இருக்கும். ஒரு இமேஜ் 1 GB எடுத்திருப்பாங்க. பெரிய பெரிய ஃபைலா இருக்கும். அந்த ஃபைல வந்து ஒரு 100 MBக்கு கீழே இருக்கிற 100 KB இருக்கக்கூடிய இமேஜா கம்ப்ரஸ் பண்ணி உள்ள போடுங்க. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு கண்டென்ட் வேணும்னா ChatGPT யூஸ் பண்ணுங்க. ChatGPT யூஸ் பண்ணி கண்டென்ட் வந்து உள்ள ப்ராப்பர் ChatGPT கண்டென்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்றது கிடையாது. ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து AI ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை வந்து நீங்க SEO பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும் அது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து நீங்க வந்து பெலாகரிசம் கண்டென்ட், டூப்ளிகேட் கண்டென்ட் இல்லாம ஒரு கண்டென்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து ப்ராப்பரா கண்டென்ட் ரைட்டர் கொடுத்து கண்டென்ட் எழுதி உள்ள வெப்சைட்குள்ள போடுங்க. ஸோ வேற ஒரு வெப்சைட்ல இருந்து கண்டென்ட்டை காப்பி பண்ணி போடாதீங்க. ஸோ அது டூப்ளிகேட் கண்டென்ட் ஆச்சு அப்படின்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு இப்போ. ஸோ டூப்ளிகேட் கண்டென்ட் யூஸ் பண்ணாதீங்க, பெலாகரிசம் கண்டென்ட் யூஸ் பண்ணாங்க, ஸ்பின்னிங் கண்டென்ட், அதாவது வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பின் பண்ணுவாங்க. அதை வேற இன்னொரு வெப்சைட்ல இருந்து வாங்கி ஸ்பின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பின்னிங் கண்டென்ட் வந்து போடாதீங்க. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட் ரைட்டரை வச்சு ப்ராப்பரா எழுதி கண்டென்ட் வந்து உள்ள வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஓவரால் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஓவர் வியூ இது. ஸோ இதை நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து ஃபிக்மால நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஃபிக்மால முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சிருவோம் நம்ம. ஸோ எப்படி ஒரு வெப்சைட் வரணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி காமிக்கும் போது 90%, 95% வந்து கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. நம்ம போய் கொடுத்த காசுக்கு என்ன இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லாம. ஸோ
ஸோ ஃபர்ஸ்டே இப்படி காமிக்கும் போது ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ ஃபிக்மா டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப எலிகண்டா, ரொம்ப ப்ரொஃபஷனலா, ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டா வந்துடும். ஸோ எங்கெங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம மாத்திக்கலாம் இங்கேயே. ஸோ இப்படி மாத்திடும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். உங்களுக்கு ப்ராஜெக்டை ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். தேங்க்யூ. சங்கீதா மேம். சார் தேங்க்யூ சார். மேம் எனக்கு ஒரு டவுட் கேக்குதா? இருக்கு. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். மேடம் இப்போ ஒவ்வொருத்தவங்களையா சங்கீதா மேம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க இது பண்ணிருங்க, உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிருங்க. கார்த்திக் சார் நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாங்க மெம்பர்ஸ் அலோவ் பண்ணட்டுமா? ஓகே சார். கார்த்திக் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். எப்படி ஒரு வெப்சைட் வாங்கணும், என்ன மாதிரி டைமிங்ல வாங்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பிளாக் ஃப்ரைடே அந்த மாதிரி டைமிங்ல எல்லாம் கொஞ்சம் நீங்க அந்த குரூப்ல வந்து எங்களுக்கு போட்டு விட்டுருங்க. அந்த மெசேஜ் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் மாதிரி நீங்களும் போட்டு விட்டுருங்க. எங்களுக்கு அப்பப்ப இதை பத்தி கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் நான் இந்த மைண்ட் மேப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வெப்சைட்டை வந்து ஓகே சார். சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கார்த்திக் சார். ரொம்ப அருமையா, ரொம்ப ஈஸியா புரியுற விதத்துலயும் சரி, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நம்ம மெம்பர்ஸோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுங்க சார். சங்கீதா மேம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்றீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ப்ளீஸ் Yes, ப்ளீஸ் ma'am. மேம். டிஜிட்டல் மெம்பர்ஸ் உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். எஸ் மேம். மைசெல்ஃப் தங்க ராஜேஸ்வரி. கார்த்திக் சார் செஷன் வந்து ரொம்ப சூப்பரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தது. தேங்க்யூ ஃபார் தட். அஸ் வெல் அஸ் டிஜிட்டலுக்கு மை கிராட்டிடியூட். பிகாஸ் எனக்கு ரொம்ப டைம்லி ஹெல்ப்பாக இருந்தது. இந்த வெப்சைட் நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல கிடைச்ச நாலேஜ். சார் என்னோட டவுட் என்னன்னா, நீங்க அதாவது நம்ம டொமைன் வாங்கும்போது in&.com ரெண்டுலையுமே வாங்குங்கன்னு சொன்னீங்கல்ல சார், அது எதுக்காக? அஸ் வெல் அஸ் அதை நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? காம் யூஸ் பண்றதா, யூஸ் பண்றதா? மேடம் அது நான் திருப்பி சொல்லிடுறேன் மேடம். நான் .comங்கிறது டிஎல்டின்னு சொல்லுவாங்க, டாப் லெவல் டொமைன் சொல்லுவாங்க. வேர்ல்டு வைடா நீங்க போகும்போது வந்து பண்ணக்கூடியது இது. .in எதுக்காக வாங்க சொல்றேன்னா, நான் திருப்பியும் அதே மாதிரி தான் சொல்றேன் நான். ஸோ அந்த .in .com நீங்க வாங்கிடுவீங்க. ஸோ .in வந்து சில நேரங்கள்ல டொமைன் வந்து ஃபேன்சியா இருக்குது அப்படின்னா வந்து .in காம்படிட்டர்ஸ் வாங்கிடுவாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ .comங்கிறது வந்து டிஎல்டி டாப் லெவல் டொமைன்ஸ். நீங்க வேர்ல்டு வைடா நீங்க சில விஷயங்கள் வந்து போகும்போது வந்து .com வாங்க வேண்டிய இது வந்து இருக்குது. ஸோ அதனாலதான் .comக்கு வாங்குறது. ஃபர்ஸ்ட் நீங்க .com வாங்கிருங்க. .in வந்து அது செகண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதையுமே நீங்க வாங்க, ரெண்டுமே வாங்க. வந்து சும்மா டம்மியா .in வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா .com வாங்கி ரெண்டையுமே வாங்கிருங்க. .comக்கு வந்து வெப்சைட்டை வந்து நீங்க வந்து லைவா வச்சுக்கோங்க. .in போட்டு யாரா போட்டாங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி விட்டுருங்க. .comக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு இதை மட்டும் ஆக்டிவா .com வாங்கிட்டு வெப்சைட் லைவா வச்சுட்டு, ஒரு இதை வந்து அடுத்த நீங்க ஒரு 5 இயர்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த 5 இயர்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ்க்கோ 1 இயர்க்கோ வாங்குறீங்கன்னா அதை ரினியூவல் மட்டும் பண்ணிட்டே வாங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். இது எனக்கு ஒரு ஸ்டார்டிங்ல நான் கேட்கணும்னு நினைச்ச டவுட்டு நல்லா கிளாரிஃபை ஆயிடுச்சு. தேங்க்யூ டிஜிட்டல். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மெம்பர்ஸ் உங்க வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க கேளுங்க. மேடம் சஜித் என்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். சஜித் சார் நீங்க பேசலாம். தேங்க்ஸ் டீம். கார்த்திக் சார், ஒரு டவுட் என்னன்னா வந்து சர்வர் பர்ச்சேஸ் பத்தி சொன்னீங்க, சர்வரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொன்னீங்க எனக்கு. பட் ஆனா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல என்னோட டொமைன் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்றனால எனக்கு சர்வர் தேவையா? சார் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது வந்துட்டு நீங்க பிசினஸ் மெயில் ஐடி வாங்கக்கூடிய ஒரு இது, அப்படிதானே?
இல்ல நான் என் டொமைனே கூகுள்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார். கூகுள் டொமைன்ஸ்ல தான் பர்ச்சேஸ் கூகுள்ல பண்ணிருக்கேன். டொமைன் வாங்குனீங்கன்னா ஒண்ணும் இல்ல சார். சார் சேம் கான்செப்ட் தான் இருக்கும். அதுலயும் டிஎன்எஸ் வந்து எல்லாத்துலயுமே டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வந்து கூகுள் நல்லதுதான் சார். சாரி, நான் கூகுள் வந்து அதுல மிஸ் பண்ணிட்டேன். நான் கூகுள்லயும் நீங்க வாங்கலாம். ஓகே. இல்ல நான் கூகுள்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் லைக் காஸ்ட் ஓகே. எஃபிஷியன்ட்டா இருக்குமா அப்படின்றதுக்காக இந்த செஷனை அட்டெண்ட் பண்ணேன். கூகுள்ல வாங்கலாம் சார். கண்டிப்பா வாங்கலாம் சார். அது இது பண்றது. ஓகே. ஸோ கூகுள்ல அப்போ தான் சார் எல்லா நான் வெப்சைட்டும் கூகுள்ல இண்டெக்ஸ். டொமைன் வாங்கியிருந்தா நான் தனியா சர்வர் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இல்ல. சார் கூகுள் அதாவது டொமைன்ங்கிறது அந்த நேம் சார். என்ன வாங்க போறாங்க. சர்வர்ங்கிறது தனி சார். அது சர்வர்ங்கிறது நம்மளுடைய வெப்சைட் டேட்டா பேஸ், நம்மளுடைய ஃபைல், இமேஜஸ், கண்டென்ட் இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம். டொமைன்ங்கிறது ஒரு இது. நீங்க சர்வர் இருக்குதுன்னா அந்த சர்வர் தனியா கூட இது பண்ணிக்கலாம். இல்ல இது வரைக்கும் சர்வர் வாங்கல சார். அதனால தான் இந்த क्वेश्चन கேட்டேன். ஓகே சார், புரியுது. ஓகே. டொமைன் மட்டும் வாங்கி வச்சிருக்கீங்களா சார் இப்ப நீங்க? டொமைன் மட்டும் வாங்கி அபிஷியலா லைவ்ல இருக்கு சார். டொமைனும் லைவ்ல இருக்கு. டொமைன் லைவ்ல இருக்குன்னா அப்ப சர்வர் எதுல வாங்கியிருக்கீங்க? எதுல எப்படி பண்ணிருக்கீங்க? நான் சர்வர் தனியா வாங்கவே இல்ல சார். ஐம் ஷூர். வாங்கல. அதுல நான் வேணா உங்களுக்கு என் டொமைனை வந்து உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன். நம்ம சாட்ல போட்டிருக்கேன். சரி சார், சரி சார், சரி சார். சும்மா ஜஸ்ட் செக் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ரிவ்யூ ஐடியா கொடுக்க முடியும்னா கொடுங்க சார் ப்ளீஸ். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. தேங்க்ஸ். நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்களா சார்? சர்வர் ஹேண்டில் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஏஜென்சி ஹேண்டில் பண்றாங்களா? ஹலோ, குட் ஈவினிங் சார். கார்த்திக் சார், தருண் பேசுறேன் சார். டிஜிட்டல் நம்பர் கேட்குதுங்களா? சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி நான் சாட்லேயே போட்டிருந்தேன். இப்போ வந்து ஐபி அட்ரஸுக்கும் டொமைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஆக்சுவலி டொமைன்றது நம்ம நேம் வந்து டொமைன் சொல்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் மகாலட்சுமி குரூப்ஸ்ன்றனால நான் டொமைன் நேம் அப்படி வச்சிருக்கிறேன். அதுக்கும் ஐபி அட்ரஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? சார் ஐபி அட்ரஸ்ங்கிறது டொமைன். அந்த ஐபி அட்ரஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பர் நியூமரிக்கா இருக்கும். ஸோ நியூமரிக்கா நம்ம அந்த நம்பர்ஸ் ஸோ நியூமரிக் நம்பர்ஸா இருக்கிறதா அதை வந்து டொமைன் அப்படி மாத்திருக்காங்க. அதை ஸோ எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது அப்படிங்கறக்காக தான் அதை வந்து அதை அப்படி போட்டிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. ஓகே சார். டன் சார். கார்த்திக் சார், நாகேஷ். கார்த்திக் சார், நான் தான் சார் டொமைன் ஹேண்டில் பண்றேன். டொமைனோட அப்டேட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. சாஜித் சார், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா குரூப்ல நாங்க சாரோட நம்பர் வந்து ஷேர் பண்றோம். அதுல கேட்டுக்கோங்க சார். இப்போ உங்களுக்கு செஷன்ல ஏதாச்சும் டவுட்னா கேட்டுக்கோங்க. மெம்பர்ஸ் வேற யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே மெம்பர்ஸ், நீங்க இப்போ சாரோட இந்த செஷனை பத்தின ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா நீங்க கொடுக்கலாம். ஜெயிச்சித் சார். ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார், இப்போ ஒரு டொமைன் ஒன்று வாங்கி ஒரு வருஷம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் சம்ஹவ் அது ஏதோ இதில் வந்து ஒரு எக்ஸ்பைரி ஆயிடுது சார். திருப்பி ரெனுவல் பண்ணல நம்ம டொமைன். ரெனியூவல் பண்ணலன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா சார்? இல்ல சம்ஹவ் ஏதோ இதுல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏதோ இது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, பண்ணணும்னு சொல்ல இதுல என்னமோ இதுல மறந்துட்டோம் சார். இப்போ அதுல வந்து நீங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs பக்கத்துல இப்போ அதாவது அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் காமிச்சிங்கல்ல சார்? ஆமா சார். ஆமா. அந்த அமௌண்ட் பே பண்ணாதான் நமக்கு திருப்பி வருமா அல்லது அந்த டொமைன் அப்படியே எக்ஸ்பயர் ஆயிடுமா சார்? சார் ஆக்சுவலா வந்து சார் இப்ப ஒரு 3 விஷயம் இருக்கு சார். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணி காமிச்சிடுறேன்.
ஸோ 10 இயர்ஸுக்கு நீங்க லாங்கரா வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதோட ப்ரைஸும் கம்மியாகும். இன்னொன்னு அந்த டொமைன் வந்து கூகுள்ல இத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு ரேங்கிங் ஃபேக்டர்ல உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே சார். இதை பாருங்க, தெரியுதுங்களா? ம். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்க தெரியுதா? தெரியுது சார், தெரியுது சார். ஓகே. ஸோ இதனாலதான் நம்ம 10 இயர்ஸ் வாங்குங்க, 5 இயர்ஸ் மினிமம் வாங்குங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம இப்போ நீங்க சொல்ற விஷயம் வந்து இப்பெல்லாம் கால் பண்ணிடுறாங்களே சார், அந்த நம்பருக்கு கோடாடில இருந்து கால் வந்துருது, வாட்ஸ்அப்லயே நோட்டிபிகேஷன் வந்துருதே சார். இல்ல அதை மெசேஜ் ஸ்கிப் பண்றதுக்கு வருது. வாய்ப்பே இல்லையே சார் அதுல. அதாவது சார் நம்ம இன்னொரு தேர்ட் பார்ட்டி வச்சு நம்ம இது பண்ணும்போது அவங்க ஒரு தடவை ரிமைண்ட் பண்றாங்க, திருப்பி சம்பவம் அது அந்த மாதிரி இதாகும்போது நம்மளும் ரெனியூவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பவம் என்னவோ இதுல மறந்துட்டு திருப்பி இது பண்ணும்போது ஆக்சுவலா வந்து ஹியூஜ் சார்ஜஸ் வருது சார். ஸோ அது அந்த மாதிரி கண்டிப்பா வரும் சார். அது ஆக்சுவலா 30 டேஸ் வரைக்கும் இருக்கும் சார். 30 டேஸ் வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிடம்ஷன் சார்ஜஸ் போடுவாங்க சார். ஓகே. ரிடம்ஷன் சார்ஜஸ்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமைனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இவ்வளவுதான் வேல்யூ வரும்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல அந்த டொமைன் 1000 ருபீஸ் இருக்குன்னா அது வந்து 7000 ருபீஸ் 8000 ருபீஸ் போடுவாங்க. அந்த ரிடம்ஷன் சார்ஜஸுக்கும் சில இது இருக்கு சார். அந்த ரிடம்ஷன் 30 டேஸ் 45 டேஸ் டைம் இருக்கும் சார். அதையும் அந்த டைம்ல நீங்க பே பண்ணல அப்படின்னா பை லக்ல வந்து அந்த டொமைன் யாரும் வாங்கலைன்னா வெளியில வந்துரும் சார். ஓகே. மறுபடியும் 1000 ருபீஸுக்கு நீங்க வந்து வாங்கிடலாம் அதை. அது யாராவது வாங்கிட்டாங்க, நல்ல ஒரு ஃபேன்சியான டொமைனா இருக்குது. இப்ப கோடாடில எல்லாம் சில ஆக்சன்ஸ்ல அங்கேயே கொடுத்துருவாங்க. அந்த டொமைன் வந்து இதா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி அதை விட நல்ல ஃபேன்சியா டொமைன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை சொல்லவே முடியாது சார். அது ஓகே ஓகே. சிங்கிள் வேர்ட்ல இருக்கக்கூடிய டொமைன்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன் சார். நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. சிங்கிள் வேர்ட்ல இருக்கக்கூடிய டொமைன் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் சார் இருக்கும். இது வந்து இந்த ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள நடந்த ஒரு விஷயம் சார். சிங்கிள் வேர்ட்ல இருக்கக்கூடிய டொமைன். ஓகே ஓகே. இல்ல மிஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் ஏன்னா நீங்க காமிச்சிங்க, அதான் இன்கேஸ் இது பண்ண மாட்டோம். நமக்கு இது ரிமைண்டர்ஸ் வந்துடும். ப்ளஸ் நம்மளும் அந்த இதுல திங்கிங்ல இருப்போம். இஃப் அட் ஆல் இது பண்ணோம்னா அது நம்ம பே பண்ணோம்னா நமக்கு திருப்பி அது நமக்கே திருப்பியும் அது ரெட்ரீவ் ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இல்ல சார். அவ்வளவு நீங்க பே பண்ணி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வாங்கிடலாம் சார் நீங்க அதை. ஓகே ஓகே. இல்ல ஜென்ரலா மிஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் ஒரு இதுல நம்ம இது பண்ணிட்டோம். இல்ல அதுதான் சார் நான் இப்ப சொல்றேன் சார். இப்ப கோடாடில கரெக்டா நீங்க அந்த செட்டிங்ஸ்ல எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு பாக்குறேன். ட்ரை பண்றேன் நான். ஸோ இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இப்ப கோடாடில எல்லாம் பாத்தீங்கன்னா சார் மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க சார். எது வேணுமோ அதை மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஓகே. நீங்க அதுல இருக்கிற இந்த மெனுஸ் இதெல்லாம் தேடி இதுல வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பாத்திரலாம். என்ன அப்படிங்கிற ஈஸியா புரியுற மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே இந்த ஓகே. அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ், நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க, மெயில் ஐடி எல்லாமே. இப்ப நீங்க ஆட்டோ பேமெண்ட் மோட்ல போட்டீங்கன்னா உங்க இது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டெபிட் ஆயிருமே சார். ஆட்டோ டெபிட் ஆயிருமே சார். அந்த அவ்வளவு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிரும். நீங்க மறந்தாலுமே அது வந்து ஆட்டோ டெபிட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே சோ ஓகே. அக்கவுண்ட் செட்டிங்ஸ்ல நீங்க போய் பாருங்க, ஆட்டோ டெபிட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே ஓகே. இல்ல ஜென்ரலா மிஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு டவுட் இருந்தது. சப்போஸ் இன்கேஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம ஏன்னா ஜென்ரலா நம்ம மொபைல் நம்பர் வந்து ஒரு இதுக்கு இது பண்றோம், திருப்பி அது ஏதோ இதுல யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி விஷயத்துல வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். அதுக்கு தான் கேட்டேன். ஜென்ரலா மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வெப்சைட் இது பண்ணிட்டு போனோம்னா அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு டே டு டே. ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா சார் இப்ப வந்துட்டு சார் இப்ப வந்து வேர்ல்ட்லயே வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சார், நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பட் டிஜிட்டல் அசெட்ஸ் இந்த மாதிரி சில டொமைனே வந்து வாங்கி விற்கிறாங்க சார். 1000 ருபீஸுக்கு வாங்கி 2 lakhs 3 lakhsக்குலாம் விற்க முடியும். கண்டிப்பா வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிசினஸ் நடக்குது.
ஸோ டொமைன் பையிங் அண்ட் செல்லிங்லாம் நடக்குது. ஓகே ஓகே அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ விட்டுட்டோமேன்னு தெரியுது. ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்களா, போர்டுல, சோஷியல் மீடியா பேஜ்ல எங்கெங்கேயோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கஷ்டப்பட்டு வந்து எஸ்இஓ பண்ணியிருப்பாங்க. சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து அந்த பேஜ்ல வந்து க்ரோ பண்ணியிருப்பாங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. என்கேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டொமைன் போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம இதை நோட்டீஸ் பண்ணாம விட்டோமே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஓகே 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 இப்போ அதுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்கு வெரி நீங்க இம்பார்ட்டன்ட். போனீங்க, ஆமா, ஒரு ஏஜென்சி கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா ஏஜென்சி சொல்லுங்க சார். போயிட்டு வந்துச்சு ஜன்னல் வெளியே போகுது. ஸோ இதை வந்து நீங்க வந்து இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களாங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஆனந்த் சார். மெம்பர்ஸ் வேற யாராச்சும் டவுட் கேட்கணுமா நீங்க? உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே சார், நீங்க கார்த்திகேயன் சார், நீங்க நல்லாவே எல்லா டீடைல்ஸும் நீங்க டொமைன் யூஸ் பண்றது எப்படி, வெப்சைட் சொன்னீங்க. நம்மளோட அந்த ரேங்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். இப்போ கேக்குதா? கேக்குது கேக்குது மேடம். ஸோ இந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்றது கோடாடில எந்த மாதிரியா கிரியேட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் நீங்க ரொம்பவே நம்ம மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை சொன்னதுக்கு தேங்க்யூ சார். இந்த செஷன் ரொம்பவே அருமையா போச்சு. அது எடுத்து கொடுத்த கார்த்திகேயன் சார் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். Now the session ends now. Thank you, Karthik sir. Thank you, Sangeeta ma'am. Thank you, team. Thank you, sir. Thank you, mom. Thank you.